டேய், தேவையான பேக்கப்லாம் ரெக்கவரி பண்ணிட்டேன், பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோ. என்ன தந்தி படவா தூங்கலையா? என் குஞ்சினேனா கம்ப்யூட்டர்லாம் வேலை செய்யல. சார் இன்னும் 3 days சப்மிட் பண்ணிடலாம் சார். கன்ஃபார்மா பண்ணிடலாம் சார். ஐம் ஷூர் சார். ஷிட் சார் 5 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரை கேட்டு உள்ள வந்தீங்க? ஆல்ரெடி நீங்க பண்ண ப்ராப்ளம்லாம் போதாதா? அதையே இன்னும் என்னால சால்வ் பண்ண முடியல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே உங்களை பார்க்க கூடாது. கெட் அவுட் ஆஃப் மை சைட். மிட்டாய் வாங்கி கொடுத்தது அம்மா கிட்ட சொல்லாத, அது அடிக்கும். அப்படி சொல்லக்கூடாதுமா அம்மாவை, நல்ல பிள்ளை இல்ல. என்னம்மா வாத்தா என்ன சொல்றா என் பேர? அவருக்கு என்ன தாத்தா நல்லா இருக்காரு. அந்த படா போன கேட்கறதா? இந்த படா போன கேட்டேன். இவரா நல்லா இருக்கான் தாத்தா. இப்ப கூட செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கேன். தனியா போற? நான் கூட இருக்கட்டும் தாத்தா, அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் வெயிட் பண்றாரு. நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். சரி சுதமா போயிட்டு வா. சரி தாத்தா. சரி போயிட்டு வா. ஏன் சரணா இந்த அன்பு பையல பொண்டாட்டி ஆளைய காணோம்? உங்களுக்கு விஷயமே தெரியாதா தாத்தா? அந்த ஆளுக்கு முதுகுல கட்டி வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்கான். ஐயோ என்னையா சொல்ற? அட விடுங்க தாத்தா, அன்னைக்கு அனாதை குழந்தைகளுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தானா, இன்னைக்கு அனாதை மாதிரி அவனே ஆஸ்பத்திரியில் போய் படுத்து கிடக்குறான். ஆனால் இது என்ன பிரயோஜனம்? யாரையும் அப்படிலாம் சொல்லாத சரணா. அவன் தான் யாரையும் அண்டை விட மாட்டேங்கிறான்னா. அவன் உள்ள இருக்கும்போது நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? வா ஒரு 8 போய் பார்த்து வந்துடலாம். ஐயா அன்பு, ஏயா உடம்புக்கு ஒன்று ஆச்சுன்னா அக்கம் பக்கத்தில் சொல்றது இல்லை. நாங்களாம் என்னத்துக்கு இருக்கோம்? டாக்டர் என்னத்த சொன்னாரு? இன்னும் 4-5 ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்றாங்கய்யா. இதுதான் இந்த பட்டணத்து டாக்டர் எதுக்கு எடுத்தாலும் படம் பிடிச்சி பார்க்கணும்ன்றவாங்க. அடடா இது ராஜபலவையில். இது இங்கிலீஷ் வைத்தியத்துக்கெல்லாம் சரியாகாதாத்தா, நம்ம நாட்டு வைத்தியத்துக்கெல்லாம் சரியாகும். ஒன்றும் இல்லாதா, மண் சட்டியில் நல்லெண்ணெய் நல்லா கொதிக்க வச்சு நம்ம காத்தை கிழங்கு இருக்கு பாரு, அதை தொட்டு கட்டில ஊற்றி எடுத்தால் 3 நாள் உடஞ்சி போயிடும். சரி அது உனக்கு புரியாது, நானே சாமான்களை வாங்கி எடுத்துக்கிட்டு வந்து நானே வச்சு விட்றேன். அந்த அது கஞ்சி கொடு. இது குருணரிசி கஞ்சி. உடம்பு சத்துக்கிட்டு போய் கிடக்குற, இது குடிச்சேன்னா உடம்பு நல்லா ஊட்டமாயிடும். இந்தா குடி.
ஆனால் ஒரு தாளுக்கு என்னது குழம்பு வைக்கலாம்னு உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு பாட்டு வந்தேன். கொஞ்சம் குழம்பு கூட. கோ அண்ட் ஆஸ்க் தி செக்யூரிட்டி. ஏயா கலங்குற? ஏன் டாடி வெளியில மட்டும் காசு வச்சு காடு விளையாடுனா புடிச்சு உள்ள போட்டுறீங்க, இப்ப நீங்க மட்டும் காசு வச்சு காடு விளையாடுறீங்க? என்ன போலீஸ்க்கு லைன் அடிச்சு விடுவா? ஏண்டா நீங்கள் 2 பேரும் என்னைக்காவது அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏன்பா செகண்ட் மேரேஜுக்கு ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா? இல்லைடா, உனக்கு மேரேஜ் பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன். தாய்லா பிள்ளைங்களாச்சே, உங்களை யாரும் தப்பாக பேசக்கூடாது பாரு. ஒரு பையனை வண்டியில் வச்சு கூப்பிட்டு போனீங்க, அப்பா பார்த்தேன்டா. யாருமா அந்த பையன்? ஆமாப்பா, அக்கா லவ் பண்றா. சரி சரி, அதுக்கு அந்த போர்வை கிழிச்சிடாத. அதுதான் மாப்பிள்ளைக்கு சீதனமாக கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். எனக்கு என் பிள்ளைங்க சந்தோஷம் தான்டா முக்கியம். லெவன் ஓ கிளாக் கிளைண்ட்ஸ் வராங்க. மீட்டிங் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷனுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ப்ரெசன்டேஷன் பண்ணிடலாம்ல சார்? கன்ஃபார்மாக இன்னைக்கு வந்துருவாங்களா? ப்ராஜெக்ட் ரெடி தானே? ஐ திங்க் வீக்கெண்டுக்குள்ளே ரெடி ஆகிடும். வீக்கெண்டா? யோ எங்கடா போற? ப்ராஜெக்டை கொடுத்துட்டு வந்துடுறேன். டேய் சும்மா இவனை பார்த்தா கத்திட்டு இருக்கான். இப்போ வர செம்ம கானில் இருப்பான். இப்போலாம் போகாதடா. நான் போய் கொடுத்துட்டு வரேன்டா. டேய் என்னையா எப்போ கேட்டாலும் இப்போ தான் வரும் எப்போ தான் வரும்? டைம் கொடுத்தீங்கன்னா ரெடி ஆகிடும். irresponsible fellows. What? சாரி சார், லாஸ்ட் டைம் ஒரு தப்பு நடந்து போச்சு. அதுக்கு எந்த காரணமும் சொல்ல விரும்பல. இப்போ ப்ராஜெக்டை முடிச்சிட்டேன். ஷேர் பாயிண்ட் ஃபோல்டரில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அவுட். இன்னும் 4 daysல விசாக்கான இன்டர்வியூ இருக்கு. போய் அட்டன் பண்ணி யூஸ் போகிற வழியை பாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மச்சான் என்னடா ஆச்சு? சரி சரி, ஓவரா பண்ணாத. எப்போ வந்து உன் மாமனார் பார்க்க போறேன்? நல்லா படித்த மாப்பிள்ள, கை நிறைய சம்பாதிக்கிறேன், அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போகிறேன். உங்கள் அப்பாவை நான் வந்து பார்க்கணுமா? அவரை வந்து என்னை பார்க்க சொல்லு. ஐயா, உன்னை நான் பார்க்கறதே பெருசு, இதுல எங்க அப்பா வேற வந்து பார்க்கணுமா? ஏய் கிரீஸ் மண்டியா? ஐயோ இங்க ஏய், என்ன ஏமாத்துறியா? இது கூட புரியலையா? டியூப்லைட். எல்லா விஷயத்தையும் என் பொண்ணு சொன்னா தம்பி, எனக்கும் சம்மதம் தான். ஒரு சின்ன விஷயம், கார்த்திகா படிச்சிட்டு இருக்கா, படிப்பு முடிச்சதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப நல்லது சார். நானும் அடுத்த மாதம் அமெரிக்கா போகிறேன். கார்த்திகா படிப்பு முடிச்சோன்னே கல்யாணம் பண்ணி அமெரிக்கா கூப்பிட்டு போயிடுறேன். அமெரிக்காவா? தம்பி நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. என் பொண்ணு அமெரிக்காவுக்கு அனுப்புகிற ஐடியாலாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏங்க, பொண்ணை தனியாகவே அனுப்ப போகிறீங்க? என் கூட தானே அனுப்ப போகிறீங்க? தம்பி, அமெரிக்காவில் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறதுக்கு வேணால் பெருமையாக இருக்கலாம். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தா சரிப்பட்டு வராது. போயிட்டு இருக்கும்போதே கார்லேருந்து தள்ளி விடுறது, சிட்டிசன்ஷிப்புக்காக அந்த ஒரு பொண்ணையை கல்யாணம் பண்ணி 2 குடும்பம் நடத்துறது, என்னென்ன நடக்குதுன்னு நாங்களும் பார்க்குறோம்ல. எத்தனை கேஸ் வருது. இவளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா இங்கே நாங்கள் இருக்கோம், அங்கே யார்கிட்ட போய் நிற்பா? எனக்கு என் பொண்ணு சந்தோஷம்தான் முக்கியம். அதனால தான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அமெரிக்கா போகிறத விட்டுட்டு
இங்கே இருக்கிற ஜாபே கண்டினியூ பண்ணுங்க, கல்யாணத்தை பற்றி பேசுவோம். உங்க பொண்ணை உங்க கூடவே வச்சுக்கோங்க, ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ஹலோ சார், உங்களை பார்க்கறதுக்காக கார்த்திகான்னு ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்க. ஓகே வரேன். வாங்க சார், எப்படி இருக்கீங்க? ஃபோன் பண்ணா கட் பண்ற, இப்போ என்னாச்சுன்னு கோவப்படுற? ஃபர்ஸ்ட் பட்டு பட்டுன்னு கோவப்படுறத நிப்பாட்றா. ஏன் நேத்து உங்க அப்பா பேசும்போது நீ அமைதியா தானே இருந்த? நீ கிஸ் பண்ணும்போது கூட நான் அமைதியா தானே இருந்தேன். ஆ? 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 நீ என்ன லூசா? எங்க அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ எதை பத்தியும் யோசிக்காத. யூஎஸ் போற வழியை பாரு. ஏன்னா எம்ஜிஆர் வாட்ச் வாங்கி தரேன்னு கூட்டியாந்த இங்கே ரேஷன் கடை மாதிரி மூட்டு கூட்டம் நிற்குது. வாட்ச் வாங்குறதுக்காக நிற்கல தாத்தா, அமெரிக்கா போகிறதுக்காக விசா அப்ளை பண்ணுறதுக்காக நிற்கிறோம். அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன், நீ போய் நிழல்ல நின்று. சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ பென். தேங்க்யூ. பெருசு இங்க என்ன நின்னுட்டு இருக்கீங்க? யோ, என்ன வெள்ளக்கார முடி பறக்குது? வாங்க, அதெல்லாம் இங்க நின்னு பேசக்கூடாது, முதல்ல கிளம்புங்க. காந்திஜி நேதாஜி சரி எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியே பேசக்கூடாதியா, சொன்னா கேளுங்க. இப்ப கொடியை போடுறீங்க, அப்புறம் கோட்டையை பிடிக்கணும் பையங்க. என்ன கத்தக்கூடாதியா, சொல்றேன்ல. எனக்கு சொல்லு, எனக்கு சொல்லு. வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு. சார் சார் சார், நீ யாரு? தாத்தா தான் சார் இவரு. கொடு போயா, ரெண்டு பேரும் வண்டியில ஏத்து. வண்டியில ஏத்து. தெரியாம சார். ஏன் தாத்தா இப்படி பண்ண? இந்த வெள்ளக்கார பைய குடியை பார்த்தோன்னு உணர்ச்சி வசப்பட்டயா? ஐயோ, அது பிரிட்டிஷ்காரன், இவன் அமெரிக்காக்காரன். அட இந்த பையலா இருந்தா எல்லாம் வெள்ளக்காரன் தானே? நல்ல வேலை போலீஸ் ஸ்டேஷனில் வான் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. என்னை பார்த்தா நக்கலா இருக்க? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன் தாத்தா உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டாருன்னு. சொன்னா கேக்குறியா? சும்மா தாத்தா தானே. இந்த இன்டர்வியூனா இன்னொரு இன்டர்வியூ. எப்படி இன்னும் 10 நாளில் அடுத்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி யூஎஸ் போயிடுவேன். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் என்ன, என் தாத்தா ஏதோ புரியாமல் பண்ணுறாரு, எனக்கே நல்லா தெரியுது. அவரை வச்சுக்கிட்டு எப்படி தான் சமாளிக்க போகிறோன்னு தெரில. இதுக்கே வரி பண்ற? ஹலோ, ரவி டிராவல்ஸ். பேர் வெங்கடசாமி, வயசு 75, சென்னை டு மதுரை ஃபர்ஸ்ட் ஏசி போட்டுருங்க. ஒரு நிமிஷம், உன் தாத்தாக்கு ஃபர்ஸ்ட் ஏசி போடவா இல்லை கூஃபே போடவா? உன் தாத்தாவை ஊருக்கு அமிச்சிடுவோம். இன்னையோட நம்ம பிரச்சனையும் தொலைஞ்சது, உன் தாத்தாவும் தொலைஞ்சாரு. அதான் டிக்கெட் ஃபர்ஸ்ட் ஏசியா கூஃபேவா? எவன் தாத்தாவை எவன் ஊருக்கு அனுப்புறது? மூஞ்செல்லாம் பேத்துருவேன். அந்த ஆளுக்காக முதல்ல திட்டதான் செஞ்சேன், இப்போ அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டல. இந்த ஆளுக்கு இல்லைன்னு மரியாதை எல்லாம் பேசுனேன், இதே நடக்கிறதே வேற. இப்போ சொல்றேன் கேட்டுக்கோடா, உன் தாத்தாவால நீ இன்னும் எவ்வளவு அனுபவிக்க போற பாரு. நீ எல்லாம் ரோட்ல நிக்கிறப்ப தாண்டா தெரியும். இத்தனை நாள் அந்த சிரிப்பையெல்லாம் எங்கேயா வச்சிருந்த? நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆறுதல் சொல்லி வைத்தியம் பார்த்த பிறகு தான் ஐயா பணங்காசு சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, மனுஷங்களை சம்பாதிக்கிறது தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கணும் ஐயா. எல்லாரும் வேணும்னு நினைக்கிறப்போ சந்தோஷம் தானாக வருதுயா. இப்போ கூட நான் மாறினது காரணம் நீங்கள் தான் ஐயா. சரியா, நீ நேரத்தில் போய் தூங்கு, நம்ம பேசினா பேசி. சரிங்கய்யா. ஏத்தா புள்ளத்தாச்சி பொண்ணு நேரங்காலத்தில் போய் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏத்தா புள்ளத்தாச்சி பொண்ணு கணக்கு கசக்கலாமா?
ஆம்பளை பையன் ஏன் கலங்குற? என்ன ஆச்சு? இந்த அவளுக்கு 7 மாசம் ஆச்சு தாத்தா. இந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு வளகாப்பு நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அவன் வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி காலில் உள்ள வேற குறைய கெஞ்சிட்டான். இப்போ வரைக்கும் எங்களை யாரும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க தாத்தா. என்ன தப்பு செஞ்சோம் தாத்தா? காதலிச்சு கல்யாணம் பண்ண தப்பா? எல்லாரும் தாத்தா அது அன்னைக்கும் ஏயா வாய் நிறைய தாத்தான்னு கூப்பிட்டுட்டான் அதங்கிறிய எல்லாம் சரியாகுங்கய்யா. என் பேத்தி வளர்ப்பு எப்படி நடத்துறேன் பாரு, கலக்காதையா. தாத்தா, உன் வயிற்றில் இருக்கிற தெய்வத்தை வாழ்த்த எத்தனை தெய்வங்கள் வந்திருக்கு பாத்தியா?